ஆட்டம் முடிந்துவிட்டது என்றே கூறலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மிக மிக மோசமான செயலாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிக்கும் துரோகம் செய்துவிட்டார். தமிழக மக்களுக்கும் அநீதியை இழைத்துவிட்டார். மதுபான கடைகளை மூடுவதாக வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தமிழக மக்களை ஏமாற்றியும் விலைவாசி உயர்வையும் வெளிநாடுகளில் பல கோடி முதலீடுகள் பெற்று வருவதாக இதுவரை சொன்ன நாடகத்தை மீண்டும் அரங்கேற்றியுள்ளார் என்றும் மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்துடன் தமிழக மக்கள் ஸ்டாலின் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார். பாஜகவோட பகையாளியாக இருந்த திமுக இப்பொழுது நட்பு வட்டாரத்தில் முக்கிய இடத்தில் பாஜகவிற்கு இடம் கொடுத்திருக்கிறது. காங்கிரஸை கூட்டணியிலிருந்து நீக்குவதற்கு சதித்திட்டமும் போட்டுள்ளதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, ஸ்டாலின் அவர்கள் இதுவெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும்? ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிக்கும் இடம் இருந்தால்தான் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நினைத்ததை சாதிக்க முடியும். கூட்டணி கட்சிகள் ஆளும் கட்சியான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு உத்வேகத்தை கொடுக்க முடியும் என்று திருமாவளவன் கூறுவது ஸ்டாலின் அவர்களது கோபத்தை அதிகப்படுத்தியது. நேற்று திருமாவளவன் ஆரம்பகால கட்டத்தில் கட்சியை தொடங்கிய முதல் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது. இது திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாகத்தான் பார்க்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பாஜகவை எதிர்க்கக்கூடியதாக இதற்கு முன்பால் இருந்தது. ஆனால் தற்பொழுது நட்பு வட்டாரத்தில் பாஜகவிற்கு முக்கிய இடத்தை கொடுத்திருப்பதாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இல்லாமலே ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தற்பொழுது உளவுத்துறை சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக சிறப்பான ஆட்சியை தான் செய்து வருவதாகவும், கூட்டணி கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுடைய சொந்த முடிவுகள் என்றும், கூட்டணியிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் கூட்டணி தொடர்வதாக இருந்தாலும் அது அவர்களது விருப்பம்தான் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கைவிரித்திருப்பது தான் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு திமுகவிற்குத்தான் வரும் என்பதை ஸ்டாலின் மறந்து என்ற தகவல்களையும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்கள் செய்த அனைத்து விதமான மோசடித்தனங்களையும்